இல்லமென்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், இன்னல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், எந்த உள்ளமென்னும் மாளிகையில் உன் இல்லமென்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், இன்னல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், எந்த உள்ளமென்னும் மாளிகையில். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுல நீ வருக, குருகுல நீ வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுல நீ வருக, குருகுல நீ திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தேன் சிந்தும் மலர்களாய் வந்தோ, தேடி உந்தன் பாதம் அமர்ந்திடுவோம். தேன் சிந்தும் மலர்களாய் வந்தோ, தேடி உந்தன் பாதம் அமர்ந்திடுவோம். உன் வழியில் நடந்திடுவோம், உன் ஒளியில் சொந்தங்கள் ஆயிரம் எங்கள் இல்லமென்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், இன்னல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், எந்த உள்ளமென்னும் மாளிகையில் உன் இல்லமென்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், இன்னல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், இந்த உள்ளமென்னும் மாளிகையில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் இனிய இறைகுலமே, இறைவன் நம் வாழ்வில் நம் பங்கு பாதுகாவலாம் சக்திமிகு புனித சவேரியாரின் வழியாக செய்த அற்புதங்களுக்காக நற்செயல்களுக்காக விழா எடுத்து குடும்பமாக ஒன்று கூடி நன்றி கூறும் 6ஆம் நாள் நவநாளில் இறையாசிரில் நம்மை நிறைவிட நம் வாழ்வுக்கு இறைவார்த்தையால் புது அர்த்தம் கொடுத்திட வருகை தந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதர சகோதரிகளையும் இறை மக்களையும் இன்று நவநாள் சிறப்பிக்கும் அருளானந்த நகர் இறைமக்கள், மணியார் குடும்பத்தினர், ஊமக்குட்டி குடும்பத்தினர், சங்காலப்பட்டியார் குடும்பத்தினர் மற்றும் முத்தாலவரத்தார் குடும்பத்தினர் சார்பாக உள்ளார்ந்த அன்போடும் மகிழ்வோடும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆன்மாவை ஆதாயமாக்கிய நம் புனித சவேரியார் என்பது இன்றைய நற்சிந்தனை. ஸ்பெயின் நாட்டில் நவார் மாநகரில் யுவான் டோனா மரியா தம்பதியருக்கு 5வது குழந்தையாக 1506ஆம் ஆண்டு பிறந்தவர்தாம் நம் பாதுகாவலர் புனித சவேரியார். அறிவை பெருக்க வேண்டும், பணத்தை குவிக்க வேண்டும், புகழை தேட வேண்டும் என்ற ஆவல் அவரில் மிகுந்திருந்தது. எனவே பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து பேராசிரியரானார். இளமை பருவத்தில் சிற்றின்ப நாட்டமும் உறுதியற்ற மனநிலையும் வாழ்க்கை பாதையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த தடுமாற்றத்தில் இளம் உள்ளங்கள் தடுக்கி விழுந்ததால் அவர்கள் எதிர்கால வாழ்வுக்கு கேள்விக்குறியாகிவிடும். அதே போன்றுதான் பணம் புகழ் சேர்க்கும் முயற்சியில் ஆன்ம மீட்பை தொலைத்துவிடும் நிலையில் இருந்தார் புனித சவேரியார். அவ்வேளையில் புனித லோயோலா இன்னாசியார் சவேரியாரை பார்க்கும் போதெல்லாம் அவரிடம், பிரான்சிஸ், மனித உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மத்தை இழந்து போனால் என்ன பயன் என்ற இறைவார்த்தையை கூறுவார். மேலும் அவரது மனமாற்றத்திற்காக அவருக்காக நோன்பில் இருந்து ஜெபித்தார். விளைவு இறைவார்த்தை அவரது உள்ளத்தை ஊடுருவி தொட்டது. அதனால் அவரது மன அமைதி குலைந்தது. தனது எல்லா விதமான பாவ நாட்டத்தையும் உலக போக்கையும் இறைவன்பாதம் ஒப்படைத்து ஜெபிக்கத் தொடங்கினார். இறைவனை பற்றி பிரிந்து இயேசு சபையில் தன்னை குருவாக அர்ப்பணித்து ஆண்டவர் பணியை அகிலமெங்கும் செய்து ஆன்மாவை ஆதாயமாக்கினார். அன்பு உள்ளங்களை நமது பாதுகாவலின் உள்ளத்தை ஒரு இறைவார்த்தை மாற்றியது. நாமும் இறைவார்த்தைகளை உள்வாங்குவோம். உலக போக்குகள், தீய பழக்க வழக்கங்கள், பாவ நாட்டங்களை நம் வாழ்வில் இருந்து எடுத்து தூர போடுவோம். புனித சக்திமிகு சவேரியாரின் பரிந்துரையில் நம் ஆன்மாவை ஆண்டவரிடம் ஆதாயமாக்குவோம். நம் குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ வாழ வரம் வேண்டி இணைவோம் இப்பலியில். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு புனித சக்திமிகு சவேரியாரினுடைய இறை சமூகமே, இன்றைய திருப்பலியை நமக்காக இறை ஆசிரையும் இறை அருளையும் புனித சக்திமிகு சவேரியார் வழியாக பெற்றுத்தர வந்திருக்கின்ற அருள் பணியாளர் ஜெய்சீலன் புனித தோமா அருள் பணி மையத்திலே இறை பணியையும் கல்வி பணியையும் சிறப்பாக செய்து வருகின்றார். இவருடைய கருத்துக்களுக்காகவும் அருள் பணி ராபர்ட் மரவப்பட்டியினுடைய பங்கு தந்தையாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை சிறப்பாக இறை பணியிலே அவர் வளர்த்து வருகின்றார். இவருடைய தேவைகளுக்காகவும் மற்றும் அருள் பணி அந்தோணிசாமி உதவு பங்கு தந்தையாக மேட்டுப்பட்டியிலே பணியாற்றி வருகின்றார். இவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் மேலும் இன்றைய நாளில் இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற குடும்பங்கள் அருளானந்தர் நகர் இறை சமூகத்திற்காகவும்
மணியார் குடும்பத்தினருக்காகவும், ஓமக்குட்டி குடும்பத்தினருக்காகவும், சங்காளப்பட்டியார் குடும்பத்தினருக்காகவும், முத்தாள வரத்தார் குடும்பத்தினரின் தேவைகளுக்காகவும் இணைந்து ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இவர்களின் குடும்பத்திற்கு தேவையான இறை ஆசீர்வாதம், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி கிடைக்கவும், குடும்பத்திலே செய்கின்ற தொழிலை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், வேளாண்மை விவசாயம் செழித்தோங்கவும் மற்றும் ஆடு மாடுகள் விருத்தி அடையவும், குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி அறிவையும் இறை ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் தந்து கடவுள் வழிநடத்தும்படியாகவும் மற்றும் இந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் புனித சக்திமிகு சவேரியார் வழியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது ரூபன் ஆசிரியர் ஷாலி சில்வஸ்டர் இவர்களுடைய 8வது திருமண நாள் இன்றைய நாளில் கொண்டாடுகின்றார்கள். இந்த தம்பதியினருக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய சக்திமிகு சவேரியார் வழியாக கொடுக்கும்படியாகவும், இவர்களுடைய மகள்கள் டெசி பிரிஜித், ஹென்றி, டார்சிலா இவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும், படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு தேவையான இறை ஞானத்தையும் கல்வி அறிவையும் கடவுள் புனித சக்திமிகு சவேரியாரின் பரிந்துரையாலும் ஜெபத்தினாலும் தரும்படியாகவும், குடும்பத்திலே அன்பு மகிழ்ச்சி நிறைந்திருக்கவும் வேண்டி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இணைந்து ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக கடவுளிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தாம் மக்களை பெருக்கி வளருவதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 வரை மற்றும் 11, அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 2. வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டுச் சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்கம் பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றவாது செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலின் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. போற்றிடு என்னோடு உள்ளமே அவர் புகழ் பாடிடு. என் ஆத்துமமே
அவர் புகழ் பாடிடு. மலையினில் பிறந்து மண்ணிலை தவழும் நதிகளெல்லாம் மன்னவன் இயேசு திருவடி பணிந்து பாடிடுதே. மலையினில் பிறந்து மண்ணிலை தவழும் நதிகளெல்லாம் மன்னவன் இயேசு திருவடி பணிந்து பாடிடுதே. கானகம் வாழும் கவி குயில்கள் காவியம் கோடியை இசைக்கின்றன. நன்மைகள் செய்திடும் நல்ல தேவனை என்றுமே மறவாதே, என்றுமே மறவாதே. என் ஆத்துமமே கர்த்தரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவர் புகழ் பாடிடு. என் ஆத்துமமே கர்த்தரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவர் புகழ் பாடிடு. Hallelujah, 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 hallelujah. மனிதர் உலகமெல்லாம் தனது ஆக்கி கொண்டார், அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூயினர்ச்சியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 21 முதல் 28 வரை. மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 21 முதல் 28 வரை. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடர்களுக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில்
அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதுதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகமெல்லாம் எனக்காதாயம், என வாழ்ந்தவர் மனிதர் இல்லை. ஆன்மாவே எனக்காதாயம், என வாழ்ந்தால் என்ன வரும்? கவலை இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சக்தியினை புனித சவேரியாரின் அன்பு பக்தர்களே, இந்த உலகம் முழுவதுமே கோவாவில் இருக்கக்கூடிய புனித சவேரியாரின் அழியா உடலை காண ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் நம்முடைய பங்கு தந்தையவர்கள் கடின உழைப்போடு இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே ஒரு சிறந்த பங்காக புனித சவேரியாருக்கு என ஒரு அழகிய ஆலயத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார். அதே போல பிரான்ஸ் நாட்டிலிருந்து புனித சவேரியாரின் திருப்பண்டத்தை இந்த குட்டத்து ஆவரம்பட்டி பங்கிற்கு எடுத்து வந்து இந்த கொண்டாட்டங்கள் நவநாட்கள் அனைத்தையுமே ஏதோ ஒரு பங்கு சார்ந்த கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் குட்டத்து ஆவரம்பட்டி அனைத்து குடும்பங்களின் கொண்டாட்டங்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார். பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. நல்ல ஒரு பாடகர் குழு, அருட் சகோதரர் இருக்கிறாங்க, அருட்சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே இணைந்து இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாளிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களும் பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு வயதான முதியவர் இருக்கின்றார். அவருக்கு ஒரு மகன் இருக்கின்றார். அந்த மகனின் தந்தை, அந்த வயது முதிர்ந்தவர், இறக்கும் தருவாயில் இருக்கிறார். இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகன்கிட்ட ஒரு 3 நிபந்தனைகளை சொல்லுகின்றார். முதல்ல, உன்னுடைய தாய்க்கும் பெரியவர்களுக்கும் சோறு போடாத, யாருக்கும் கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி கேட்காத, நிலத்துல விதைய போட்டினா அதுக்கு வேலிகளை போடாத அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போயிடுறார். அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே அந்த மகன் நிறைவேற்றுகின்றான். என்ன ஆகுது? தாய்க்கு சோறு போடாம, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சோறு போடாட்டி ஊர் உலகத்துல என்ன சொல்லுவாங்க? பெத்த தாய்க்கு பாரு, இவன் சோறு போட மாட்டான் அப்படின்னு அவனை இழிவாக பேச ஆரம்பித்தார்கள். அடுத்ததாக பார்த்தால், அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவனை ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவன் ஆளாகின்றான். நாட்கள் செல்லுகின்றது. இவன் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தானோ அந்த கடனை அவன் திரும்பி கேட்கவே இல்லை. அதனால இவனுக்கு வர வேண்டிய வருமானம் வராம போயிடுச்சு. இன்னும் ஒரு இழிநிலைக்கு தள்ளப்படுகின்றான். மூன்றாவது, அவனுக்கு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பயிர்களை நிலத்துல விதைக்கிறான். நல்லா வளர்ந்து வருது. ஆனா அங்க மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுகளும் மாடுகளும் அந்த நிலத்துல பூந்து அனைத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருது. போக போக ரொம்ப மோசமாக அவனுடைய நிலை மாறுகிறது.
இப்படி மாறப்பட்ட அந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய தந்தையின் ஃப்ரெண்ட அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்பா கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, நான் அதை பின்பற்றினேன், இன்னைக்கு நடு தெருவில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு விளக்குறார். தாய்க்கும் பெரியவர்களுக்கும் சோறு போடாதேன்னு சொன்னல, அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ பெரியவர்களுக்கு, உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சோறை அதிகமா போட்டாலும் குறை சொல்லுவாங்க, கம்மியா போட்டாலும் குறை சொல்லுவாங்க. அதனால நீ சோறு போடாத, அங்க வையி, அவங்க போட்டுக்கட்டும் அப்படிங்கறதுதான் சோறு போடாத அப்படிங்கிறத சொன்னார். அதே போல ஒருத்தன் திரும்பி தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டே இருக்கிறான் எனில் கண்டிப்பாக அவன் உன்னை ஏமாற்ற போகின்றான். எனவே தொடர்ந்து கடன் கொடுக்காத அப்படின்னு சொன்னார். அதே போல ஒரு நிலத்தை வாங்குறியா, வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல என்ன வில்லங்க இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கு. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்தை வச்சிருக்கவங்க நல்லவங்கனா நீ கேட்டு வாங்கினீனா அங்க வேலி போறதுக்கே அவசியம் இல்லை. அதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் நீ அதை எதையுமே சரியாக புரிந்து கொள்ளாமல் இப்படி சிக்கல்ல மாட்டியிருக்க அப்படிங்கிறத அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு தெளிவா எடுத்து கூறினார். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீம், மைய கருத்து என்னது? ஆன்மாவை ஆதாயமாக்கி கொண்ட நம் புனிதர். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் இந்த கூட்டத்துல, ஆன்மா எங்க இருக்குன்னு. ஏதாவது நம்ம சொல்லுவோம், ஆன்மாங்கிறது உள்ளத்துல இருக்குது, உடலுக்குள்ள இருக்குது, இதயத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு. ஆனா நம்ம ஆன்மா எங்க இருக்குன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மா விண்ணகம் சார்ந்தது, இந்த உடல் மண்ணகத்தை சார்ந்தது. தொடக்க நூல்ல நம்ம படிக்கிறோம், கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனிதர்களை எதுல இருந்து படைக்கிறாரு? மண்ணிலிருந்து படைக்கின்றார். அதனாலதான் மனிதனே நீ மண்ணா இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற இறைவார்த்தை நம்முடைய தவக்காலங்களில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அப்படி மனிதனை மண்ணிலிருந்து படைத்த கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து தனது ஆன்மாவை தருகின்றார். இந்த உடல் பாருங்களேன், சாப்பிடாட்டி ரொம்ப கஷ்டப்படும். ஆனா ஆன்மா என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. காரணம், இந்த ஆன்மா என்பது உள்நோக்கிய பயணம், அகத்தை நோக்கிய பயணம். நம்ம ஆன்மா எப்படி இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. எப்பொழுது நாம் கடவுளோடு இணைந்து இருக்கின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நேரம் சாப்பிடாட்டி, 3 நேரம் சாப்பிடாட்டி, தண்ணி குடிக்காட்டி, நம்முடைய உடலை சரியான பாதுகாப்பு கொடுத்து காக்கவில்லை என்றில் இந்த உடல் பாதிக்கப்படும். ஆனால் ஆன்மா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது எனில் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆன்மா எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, நீங்க எப்பொழுது கோயிலுக்கு வராமல் இருக்கிறீர்களோ அப்பொழுது இந்த ஆன்மா கெட்டு போகும். எப்பொழுது திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அந்த திருவுடலை, திரு ரத்தத்தை முழுவதுமாக அனுபவிக்காமல் இருக்கிறீர்களோ அப்பொழுது அந்த ஆன்மா கெட்டு போகும். எப்பொழுது உங்களுடைய குடும்ப ஜெபங்களில், ஜெபமாலைகளில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் போகிறீர்களோ அப்பொழுது உங்கள் ஆன்மா கெட்டு போகும். எப்பொழுது பங்கு ஆன்மீக நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் ஆன்மா கெட்டு போகும். ஆனா அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய அவுட்புட் வெளியே தெரியவே தெரியாது. கடவுளை விட்டு தூரம் விலகி கொண்டு போய்கொண்டே இருப்போம். புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவேரியார் பயங்கரமா படிக்கக்கூடிய ஆள், பெரிய இடத்து பிள்ளை, பயங்கரமான அறிவாளி, நல்ல பெரிய பெரிய பட்டங்களை தன் வசம் வைத்திருந்தவர், பெரிய பெரிய புகழுக்கு உரித்தானவர். அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறதோ, இந்த உலக வாழ்க்கை எப்படி போகிறதோ அதே போல போய்கொண்டிருந்தவர் தான் சவேரியார். இப்படி போய்கொண்டிருப்பதனால அவர் எவ்வளவு படிக்க முடியுமோ, எவ்வளவு பட்டங்களை சேகரிக்க முடியுமோ, எவ்வளவு புகழை சேர்க்க முடியுமோ சேர்த்து கொண்டே இருந்தார். ஆனால் எப்பொழுது தன்னை விட படிக்காத ஒரு நபர், தன்னை விட நிலையில் தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பா எனில் அதனால் உனக்கு என்ன பயன் என்று கேட்கக்கூடிய ஒரு நபராக யார் இருந்தது? புனித இன்னாசியார் இருக்கின்றார். அந்த இன்னாசியாரினுடைய அந்த இறை வார்த்தை புனித சவேரியாரிடம்
மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவர் படித்த படிப்பை, அவரிடம் இருந்த புகழை, அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து பட்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர் அன்று முதல் அவருடைய ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதை கண்ணும் கருத்துமாக அவர் ஆராய துவங்கினார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிலையை அவர் எடுத்துக்கொண்டார். முதல் நிலை தன்னிலை. அத்தனை படிப்புகளை படித்திருந்த அந்த சவேரியாருக்கு இன்னும் நாம் அறிவில் வளர வேண்டும், இன்னும் அதிகம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் இந்த உலகம் எந்த அளவுக்கு போகின்றது என்பதை நம்முடைய செல்வாக்கால, நம்முடைய புகழால பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை முழுவதுமாக செலுத்தி கொண்டே இருந்தார். அங்க யார் இல்ல, கடவுள் இல்ல, தான் என்ற ஒரு நிலை சவேரியாரிடம் அதிகமாக இருந்தது. இந்த சவேரியாரினுடைய நிலையை அப்படியே புனித பேதுருவோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இயேசுவோடு பேதுரு இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே பார்க்கிறார். இயேசு செய்யக்கூடிய அதிசயங்களை, அற்புதங்களை பார்க்கிறார். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டேன், நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கெல்லாம் என்ன தெரியுது? நான் என்று தன்னுடைய பெருமையை பேதுரு பேசுகின்றார். ஆனா எப்பொழுது பிரச்சனை வருதோ, எனக்கு அவரை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை மறுதலித்து தன்னை காக்கக்கூடியவராக இருந்தார். புனித சவேரியாரும் அப்படித்தான். இந்த உலக போக்கிலே, இந்த உலக செல்வங்களின் மீது, இந்த உலக பட்டங்களின் மீது, உலக புகழின் மீது அதீத ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அதனால அவருடைய ஆன்மாவை அவரால் காத்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது நிலை பார்த்தீங்கன்னா தற்காப்பு நிலை. புனித பேதுரு எப்பொழுது இயேசுவை விட்டு விலகி சென்றாரோ அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறாங்க, இவன் இயேசு கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொன்ன உடனே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் அங்கேயே இருந்துக்கல. எங்க ஓடினார்? அவர் விட்டு வந்த அந்த படகை நோக்கி ஓடுகின்றார். அவர் எங்கு தொழில் செய்து கொண்டிருந்தாரோ அந்த கடற்கரையை நோக்கி ஓடுகின்றார். இயேசுவோடு வாழ்ந்த அந்த 3 ஆண்டு கால வாழ்க்கையை, இறை பணியை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பழைய நிலைக்கு போகிறார். இந்த மீன்பிடி தொழிலை செஞ்சு என்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன், என்னை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுகின்றார். புனித சவேரியாரும் கூட பல நேரங்கள்ல ஜெபத்துல முழுவதுமாக உட்கார்ந்திருப்பார். அவருடைய கிளாஸ்மேட் தி கொரேயோ அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுறார். அந்த புக்கில் புனித சவேரியார் எப்ப பார்த்தாலும் நற்கருணைக்கு முன்னாடி ஜெபத்துல ஆழ்ந்து இருக்கிறார் எனவும், திடீரென ஆலயத்தை விட்டு வெளியே வருகிறார் எனவும், ஒரு குழம்பிய நிலையில் இருக்கிறார் என்றும் நினைத்து கொண்டு அவரிடம் கேட்பாராம். அப்ப சவேரியார் சொல்லுவாரு, நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டேன், இப்பொழுது இந்த குருமடத்துல இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் போகிறதா என்று எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது, நல்லா படிக்கட்டா இல்ல பைபிள் வாசிக்கட்டா அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருந்ததாக அவர் அவருடைய சுயசரிதையிலே எழுதியிருக்கின்றார். ஆக எப்படியாவது இறைவனை பின்பற்றி போகும் பொழுது என்னுடைய இந்த உலக வாழ்க்கை, என்னுடைய உலக பட்டங்கள், உலக புகழ் போய்விடுமோ என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனை புனித சவேரியாருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் புனித சவேரியாரிடம் இருந்தது. ஆனால் இந்த 2 நிலைகளையும் கடந்து 3வது நிலைக்கு புனித சவேரியார் முன்னேறி செல்லுகின்றார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னையே கையளிக்கும் நிலை, செல்ஃப் சரண்டர் டு காட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தன்னையே முழுவதுமாக அவர் எப்பொழுது இறைவனுக்கு கையளிக்கின்றாரோ அப்பொழுது இயேசுவை விட, புனித பவுலை விட அதிகமான இடங்களுக்கு திருத்தூது பணிகள் செய்த இந்த உலகத்திலே முதல் மனிதராக, மறைபரப்பு நாடுகள் அனைத்திற்கும் சென்ற ஒரு மனிதராக அவர் மாறி போகின்றார். புனித பவுல் பார்த்தீங்கன்னா 3 திருத்தூது பணிகளை செய்திருக்கின்றார். ஆனால் புனித சவேரியார் அதையும் கடந்து 3 நாடுகளுக்கு, இந்தியா, ஜப்பான், மலாக்கா அப்படிங்கிற நாடுகளுக்கு சென்று தன்னுடைய இறை பணியை முழுவதுமாக செய்கின்றார். இப்படி முழுவதுமாக தன்னையே கையளிக்கும் பொழுது அவர் ரொம்ப ஜாலியால தன்னுடைய பணியை செய்யல. அவர் கப்பல்ல போகும் பொழுது உடல் நோயால் பாதிக்கப்படுகின்றார். மக்களை சந்திக்கும் பொழுது கலாச்சாரங்கள், வேறு மொழிகள் என்று அவர் சந்திக்கும் பொழுது மக்களால் அடிபடுகின்றார், மக்களால் இழிவாக பேசப்படுகின்றார், சரியான உணவில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் கூட அவர் எப்பொழுது தன்னிலை மறந்து, தன்னை தற்காக்கும் நிலையை மறந்து
தன்னையே இறைவனுக்கு கையளித்தாரோ அப்பொழுது இறைவன் அவரோடு பயணித்தார். அதனாலதான் அந்த ஆன்மாவை அவரால் காத்து கொள்ள முடிந்தது. எப்பொழுதும் நாம் ஜெபத்தில் நம்மையே கையளிக்கும் பொழுது, ஆன்மீக நிகழ்வுகளில் பக்தி முயற்சிகளில் நம்மை கையளிக்கும் பொழுது, கண்டிப்பாக நம்மை அறியாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா இறைவனோட தொடர்புல இருக்கும். சில நேரங்கள்ல நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த செல்போனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், எங்க வச்சோன்னு நமக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கவங்களுடைய போனை வாங்கி நம்ம நம்பரை போட்டு என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம். அங்கே என்ன ஆகும், ஃபோனு அடிக்கும். ஓகே, இந்த இடத்துல தான் ஃபோன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சப்போஸ் வைப்ரேஷனில் இருந்துச்சுன்னா அங்கே அதிர்வு எடுக்கும் பொழுது அதை போய் எடுத்துக்குவோம். அதுலேயும் இல்லை, சைலண்ட் மோடில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அங்கே ஒளி அடிக்கும் பொழுது நாம் தேடுவோம். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. கடவுளோடு நாம் தொடர்பில் இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மை அறியாமலே நம்முடைய ஆன்மா வளர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். இறைவனின் திருவுளம் என்ன என்பதை, இறைவனின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து நாமும் கூட நடமாடும் புனித சவேரியார்களாக நாம் வாழக்கூடிய குடும்பத்திலும் பங்கிலும் நம்மால் செயல்பட முடியும். புனித சவேரியார் அதைத்தான் செய்தார். அவர் தன்னுடைய ஆன்மாவை காத்து கொள்வதற்காக அனைத்தையும் துறந்துவிட்டு, இறைவன் என்னோடு பேசுகின்றாரா, அவர் என்ன பேசுகின்றார், அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் ஒரு ஆசீர்வாதமிக்க மனிதராக இன்று நாம் நினைவு கூறக்கூடிய சக்தி நிறை புனித சவேரியாராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளோடு ஒன்றித்து இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை காத்து நாமும் ஆசீர்வாதமிக்கலாக மாறி நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய சமுதாயத்தில் நாம் சந்திக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே ஆசீர்வாதமிக்க மக்களாக மாற்றும் பொழுது கண்டிப்பாக நாமும் கூட இந்த தருணத்திலே, இந்த சமுதாயத்திலே நடமாடும் புனித சவேரியார்களாக மாற முடியும். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். மகத்துவமிக்க எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் தங்களின் பரிசுத்தமான வாழ்வினால் தங்களின் ஆன்மாவை தீமைகளில் இருந்து காத்து இறைப்பணியாற்றிட உமது அருளை பொழிய வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் படைத்தாலும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் சுயநலம் இன்றி மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்கும் தலைவர்களாக வாழ்ந்திட உமது அருளை பொழிய வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான எம் இறைவா, இன்றைய 6ஆம் நாள் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் குடும்பங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் அன்பும் நிலைத்திடவும், கஷ்டங்கள் நோய்கள் நீங்கி அனைவரும் நலமோடும் பாதுகாப்போடு வாழ்ந்திடவும், செய்கிற தொழிலில் வளர்ச்சி கண்டிடவும், இவர்களின் உள்ளத்து விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிட உமது அருளை பொழிய வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மீட்பின் இறைவா, குடிபோதைக்கும் போதைப் பொருட்களுக்கும் பல்வேறு ஊடகங்களுக்கும் தங்களையே அடிமையாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கும் குடும்ப தலைவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் இந்த தீய பழக்கத்திலிருந்து நல்ல மனமாற்றத்தினை பெற்றிட உமது அருளை பொழிய வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் எம் புனிதரை போன்று பரிசுத்தமான வாழ்வினால் தங்களின் ஆன்மாவை பாதுகாத்து இறை இரக்கத்தையும்
இறை அன்பையும் பெற்று என்றும் மகிழ்வோடும் அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழ்ந்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை நன்றாக அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஆழ்ந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது என்பதிலே எந்த ஒரு ஐயமில்லை. எளிய மக்களாக உம்மை நம்பி வாழக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையிலே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்கே கொண்டு வரப்பட்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்ற அனைத்து வேண்டுதலையும் கேட்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோதுமை மணியாய் மடிந்திட உடைந்து அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விழுந்து ரசமாய் மாறிட பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. தந்தேன் ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன் இன்று உனக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன் இன்று உனக்கே தருகின்றேன். ஏற்றருளும் 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 ஏற்றருளும். சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாள் விழாவிலே நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரரோடு உம்மை நோக்கி ஆர்வத்துடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பே
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டின் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளின் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடாய் இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே வானதுதரோடு இணைந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். வல்லமையுள்ள பிதாவே, வல்லமையுள்ள உம்முடைய பிரசன்னத்திலே
இந்த நாளிலே திருப்பயணம் மேற்கொண்டு வருகை தந்து 6ஆம் நாள் திருவிழாவை சிறப்பிக்கிற அருளானந்தர் நகர் இறைமக்கள், மணியார் குடும்பத்தினர், ஓமக்குட்டி குடும்பத்தினர், சங்காலப்பட்டியார் குடும்பத்தினர், முத்தாலவரத்தார் குடும்பத்தினர் இவர்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த திருப்பீடத்திலே அவர்களை வைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் இவர்களை நிரப்புவராக. ஆண்டவரே, அருளானந்தர் நகர் இறை மக்கள், அனைத்து குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதத்திற்காக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே இவர்கள் நினைக்கிற காரியங்களை எல்லாம் முன்னின்று நடத்தி வெற்றியான வளமையான வாழ்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, சக்தி மிகுந்த புனித சவரியாருடைய பரிந்துரையை கேட்டு கடந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிற இந்த வேளையிலே வருகின்ற ஆண்டுகளிலும் கூட உம்முடைய ஆசீர்வாதத்தால் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் தொடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் உடனிருப்பீராக. ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற தொழிலை மேலும் மேலுமாய் முன்னேற்றம் காண செய்வீராக. வளர்க்கிற ஆடு மாடுகளை விருத்தியடைய செய்வீராக. வேளாண்மையை பெருக செய்வீராக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த ஆண்டு இந்த காரியம் நடந்தேற நீர் அருள் புரிவீராக. படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கிற இளைஞர் இளம் பெண்களை உம் கரத்தின் கீழ் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையையும் நிரந்தரமான வேலை வாய்ப்பையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களிலே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து நல்ல ஒழுக்கத்தை தந்து இன்னும் இன்னுமாய் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையை ஆர்வத்தை தந்து இவர்களை படிப்பிலே கவனம் செய்ய நீர் அருள்பாலிக்க வேண்டுமென்றும் இந்த நேரத்திலே செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகளை உங்களிடமிருந்து நான் விலக்கி வைப்பேன் என்று சொன்னீரே. நம்முடைய இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா வியாதிகளிலிருந்தும் இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுடைய மரண படுக்கைகளை நீர் மாற்றி வாழ்வின் படுக்கைகளாக அவர்களுக்கு நீர் தருவீராக. தீராத நோய்களிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு குணமளிக்கும் ஆற்றலினாலே நிரப்பி இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. தீய சக்திகளுடைய பிடிகளிலிருந்தும் பிறருடைய செய்வினைகள் ஆபத்துக்கள் அனைத்திலும் இருந்தும் அவர்களுக்கு விடுதலை தந்து நிறைவோடு நிம்மதியோடு இந்த மண்ணுலக வாழ்வை வாழ்ந்திட அருள்பாலிக்க வேண்டுமென்று இந்த நேரத்திலே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் உத்திரிக்க நிலையிலே பாடுகள் பட்டு வேதனைப்படுகின்றவர்களின் ஆன்மாக்களையும் கனிவுடன் உமது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருவுண ஒளியினுள் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பு தாயான எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக இருந்து எங்களை எந்நாளும் வழிநடத்தி பாதுகாக்கக்கூடிய புனித சக்திமிகு சவேரியார், உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் புனிதைகள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரும்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு முடிந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்கம் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சொம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நடத்துவதாக. ஆமென்.
சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் தெய்வம் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வாழும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுவேன். என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுவேன். இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இதன் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, இதன் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளை திருப்பயணமாக மேற்கொண்டு வந்து சிறப்பித்திருக்கிற குடும்பங்கள் அருளானந்தர் நகர் இறை சமூகம், மணியார் குடும்பத்தினர், ஊமக்குட்டி குடும்பத்தினர், சங்காளப்பட்டியார் குடும்பத்தினர், முத்தாலவரத்தார் குடும்பத்தினர், இவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கும் விதமாக கைகளை தட்டி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தரலும்.
அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் என்னையும் அருட்தந்தை ராபர்ட் மரோவட்டி பங்கு தந்தை, அருட்தந்தை அந்தோணிசாமி உதவி பங்கு தந்தை மேட்டுப்பட்டி, என் மூவரையும் இந்த திருப்பலிக்கு அழைத்து உங்களோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். அழைத்ததற்காக பங்கு தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரருக்கும் அருள் சகோதரிகளுக்கும் இறை மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்